நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக டெலிஷியஸாக ஒரு பனானா கேக், அதுவும் மைதா இல்லாமல் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் வீட்லேயே கோதுமை மாவை வச்சு எப்படின்னு பார்க்கலாமா? ரொம்ப 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 சிம்பிள். ஸோ அதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம், அதாவது இந்த தோலெல்லாம் நல்லா கருப்பாயிட்டு வரும்ல, அது மாதிரி நல்ல ஒரு பழுத்த வாழைப்பழம் 3 எடுத்திருக்கேன். செவ்வாழை எடுத்திருக்கேன். செவ்வாழைக்குனே தனியாக ஒரு ஃப்ளேவர் இல்லையா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் அது. ஸோ நான் இன்றைக்கி செவ்வாழை எடுத்திருக்கேன். 3 பழத்தை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி சங்கி பீசஸ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இல்லை உங்களுக்கு அது விருப்பமாக இருக்காது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அது மிக்சர் கிரைண்டரில் கூட மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம், பேஸ்ட் மாதிரி. நல்லா வந்து ஃபோர்க்கை வச்சு குட்டி குட்டியாக நல்லா சங்கியாக வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதில் கொஞ்சம் பட்டையை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட்டை இருக்குல்ல, நம்ம பிரியாணி ஸ்பைசஸில் போடுற பட்டை. ஸோ அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம முன்னாடி சங்கி பீசஸ் வச்சுருந்த வாழைப்பழத்தோடு மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணிக்கணும் குட்டி குட்டி சங்கி பீசஸோடு. அப்போ தான் அதை வந்து நல்லா இன்டியூஸ் ஆகும் ஃப்ளேவரு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/3 கப் ஆஃப் மெல்டட் பட்டர் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு மெல்ட் பண்ணால் போதும். இல்லை மெல்ட் ஆகலை உங்களுக்கு அவசரம் அப்படின்னாக்க டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா டைரெக்டாக அடுப்பில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா நெய்யாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு எக்கு 2 முட்டை நான் எடுத்திருக்கேன். நான் இந்த பண்ணைக்கோழி நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எக் யூஸ் பண்ணுறதுனால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ஒயிட் எக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது 1 மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளோட அந்த பனானா மிக்சரில் போட்டு நல்லா அடித்து ஃப்ளஃபியாக அடித்து எடுத்துருங்க. அப்புறம் அந்த எக் ஸ்மெல்லுக்காக வந்து வெனிலா எசன்ஸ் இல்லை எக்ஸ்ட்ராக்ட் 2 ஒரு 10 ட்ராப்ஸ்னு வச்சுக்கோங்களேன், போட்டுட்டு நல்லா அடித்ததுக்கப்புறம் ஸ்வீட்னருக்கு நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அது 1/2 கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நம்ம வாழைப்பழம் அந்த பேஸ்ட்டோடு அடித்து நல்லா அந்த கிரானியூல்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிடணும். அதாவது அந்த சங்கி பீசஸோடு சேர்ந்து இந்த சுகர் பீசஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். அதான் நம்ம ஹீரோ இன்க்ரீடியண்ட்டு. 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எடுத்த கோதுமை மாவை நல்லா சலித்து தான் சேர்த்துக்கணும். அதில் கப்பி தட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். சலித்து எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக போட்டு கலக்காமல் கட் அண்ட் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அடியில் இருக்கிற மாவை மேலே போட்டு அப்புறம் மேலே இருக்க மாவை அடியில் போட்டு லைட்டாக திருப்பி இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா தெளிவாக. ஸோ இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே நான் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பதத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ரிப்பன் டெக்ஸ்சரில் வந்து மாவு வந்து பேட்டர் வந்து இருக்கணும். அதாவது உங்கள் ஸ்பேச்சுலாலேருந்து அது கீழே விழுகிறது டக்குன்னு விழுந்துடக்கூடாது. கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்து கீழே விழுகணும். ஸோ நான் இன்றைக்கி கேக் மோல்டெல்லாம் யூஸ் பண்ணல. நான் எப்போவுமே கேக் மோல்டு யூஸ் பண்ணதில்லை, வாங்கினதும் இல்லை. ஸோ நான் இந்த போல் தான் யூஸ் பண்ணுவேன். கீழே வந்து ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு இதை வந்து நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிறேன். போட்டுட்டு ஏர் பபிள்ஸை வந்து தட்டி விட்டுருங்க. அதுக்கு வந்து நான் ஃபோக் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இல்லைனா நீங்கள் ஸ்கியூவர்ஸ் கூட யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள அடியில் வரைக்கும் இது பண்ணி ஏர் பபிள்ஸை மட்டும் நல்லா தட்டி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிஜியை வந்து 170 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் 170 டிகிரி செல்சியஸ்க்கு 35 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும். 30 மினிட்ஸ்லேருந்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீ சென்டரில் வந்து ஸ்கியூவரை விட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க அதில் வந்து மாய்ஸ்ட் க்ரம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது ஈரப்பதம் இருக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் அப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென்ட் மாதிரி விழுந்து திருப்பி வந்து ரிப்பிள் பேக் ஆகணும். ஓட்டை ஆச்சு அப்படின்னா அது வேகலைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் அதை ஆற விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ நான் மேலே ஒரு கிளாத் போட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். பயங்கர சாஃப்ட், பயங்கர ஸ்பஞ்சியாக இருக்கும், மாய்ஸ்டாக இருக்கும். இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்துட்டு 3 to 4 days நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.